ஹலோ விவஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். முதல்ல இந்த முருங்கைக்காய் அரியும் போது நடுவில் கொஞ்சம் அப்படி அரிஞ்சிக்குங்க. உள்ளேயும் நல்லாவும் வேவும், காரமும் உள்ள நல்லா இறக்கும். கத்திரிக்காயும் அந்த காம்பு அரியும் போது கொஞ்சம் விட்டு அரிஞ்சிங்கன்னா இந்த இடம் தான் வேகாத இடம், அதனால் கொஞ்சம் விட்டு அரிஞ்சிங்க. ஒரு உருளைக்கிழங்கும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கட் பண்ணி 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருங்க. காஞ்சிச்சு தான் இருக்கும். அதுக்குன்னு கிட்ட வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மேலே வச்சு பாருங்கள். எண்ணெய் சுட ஒரு நிமிஷம் முறுக்காக முதல்ல வதக்கிங்க. ஏன்னா முறுக்காக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷமும் அதை வதக்கிட்டு அப்புறம் மீன் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழமையும் உப்பு தண்ணியில் சேர்த்து வச்சுருங்க. கருக்காமல் இருக்கிறதுக்கு அதை சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நீங்கள் டேபிள் சால்ட் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து வேக விடணும். இப்போ மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா மிளகாத்தூள் இப்போயே சேர்த்துட்டோம்னா காய் கருப்பாயிடும், பொரியல் கருப்பாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 காரம் சேர்த்துக்கலாம். உப்பு கிளறி விட்டுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுங்க. கிளறி விட்டு மூட்டு காயெல்லாம் 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூளும் சேர்த்துக்கேன். சில்லி பவுடரும் அதை கலந்துக்குங்க. சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியும் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கேன். சில்லி பவுடர் கடையில் வாங்கிட்டான், அது போட்டு கலந்துருங்க. இனிமேல் மூட தேவையில்லை. எனக்கு மூடினீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாசலாம் போகாது. அதனால் காய் வெந்துட்டு மூடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே திருப்பி விட்டிங்கனாலே வெந்துடும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை தூவி கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம், அதனால் இது நல்லாயிருக்கும்காக செஞ்சேன். தேங்க்யூ ஃபார் கமெண்ட்ஸ்.